Dear participant, welcome to all. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 2 டேலி ERB 9 லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது இன்றைக்கி டாபிக். இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 சப் டாபிக் நமக்கு வச்சுருக்கோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ ட்ரையல் லைசன்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஃபார் tally.erb9 அப்படின்றது கிளியராக கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரியே இன்ஸ்டாலேஷன் அப்படின்றது தான் கான்செப்ட். இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் ஃப்ரீ லைசன்ஸ் வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நீட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு சின்ன கைடன்ஸ் மட்டும்தான். அடுத்து கிரியேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர், கிரியேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்றது மெயின் டாபிக். இதிலிருந்து இது கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பேஸ் கம்பெனி கிரியேட் பண்ணுறது, அதோடு சேர்ந்து வேறு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு டுடே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரியும் போட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிப்போர்ட்ஸும் பார்க்க போகிறோம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட் தான் இதில் நம்ம கொண்டு போகிறோம். இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணலை. அதுக்கு பதில் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸோட கான்செப்டை கிளியராகவே முடிக்கிறோம். எப்படின்னா என்ட்ரிஸும் போட்டு மாஸ்டர்ஸில் என்ட்ரிஸும் போட்டு ரிப்போர்ட்ஸும் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த டேஸில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கெட் ஃப்ரீ ட்ரையல் லைசன்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஃபார் டேலி ERB9. ஃபஸ்ட்டு ஸ்டெப், கோ டு த லிங்க். இந்த லிங்க்குள்ளே போக சொல்கிறாங்க. அப்புறம் சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்குள்ளே போகலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை அப்படியே வந்துட்டு ஜஸ்ட் எழுதி வச்சுட்டு அதை அப்படியே உள்ளே டைப் பண்ணுங்கள். கிளியராக பார்த்துக்கோங்க. tallysolutions.com/gst-software-free-trial/ அப்படின்ற மாதிரி கொடுங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீன் வரலாட்டினா வேறு என்ன மாதிரி வரும்னா டேக் த ட்ரையல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ டோட்டலாக இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம நார்மலாக டேலியை டவுன்லோட் பண்ணலை. எப்படி பண்ணுறோன்னா 7 days ஃப்ரீ ட்ரையலோடு நான் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐஎம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு எனக்கு என்ன மாதிரியான கான்செப்ட் வேணும் அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அப்போ பிஸ்னஸ் எனக்கு கேட்காது. அப்போ என்னோடய பேர் கேட்குது. பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பராக இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாத ஃபோன் நம்பர் ஏதாவது நான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நான் நிறையா தடவை ட்ரையல் வெர்ஷன் நான் எடுத்திருக்கேன். அதனால நான் வந்துட்டு அதே நம்பர் திரும்ப கொடுத்தேன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும். சரி, இருந்தாலும் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பரவே நான் இங்கே கொடுக்குறேன். மெயில் ஐடி கேட்குது. மெயில் ஐடி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடியுமே நான் என்ன பண்ணலைன்னா இதுக்கு முன்னாடி ட்ரையல் வெர்ஷனுக்கு நான் கொடுக்கல. அந்த மெயில் ஐடி தான் கொடுத்துருக்கேன். பின்கோட் நம்பர் கேட்குது. பின்கோட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரோட பின்கோட் நம்பர் 641001 அதை தான் கொடுத்துருக்கேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் படித்து பாருங்கள். பெருசாக ஒன்றும் அப்டேட் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஃபோன் நம்பர் பாருங்கள், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃபோன் நம்பரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகே, வேறு ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த நம்பருமே எக்ஸிட் ஆகிருக்கு. சரி, இன்னொரு நம்பர் கொடுக்கலாம். சாரி, ஃபோன் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, இது எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையல்ஸ் காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஃபோன் நம்பர் ஒரு மெயில் ஐடிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு தடவை தான் நம்ம லைசன்ஸ் கெட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃப்ரீன்றதுனால. அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்ஸ் ஃபார் அப்ளையிங், வி வில் பி டச் இன் வித் யூ ஷார்ட்லி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபைலும் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த செட்டப் ஃபைல் அப்படின்றது டேலி சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான நம்ம சாஃப்ட்வேர். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, உங்களுக்கும் நல்லாவே டைம் எடுக்கும்.
இந்த சமயத்தில் நம்ம மெயில் ஐடியும் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியிலையும் சில கரஸ்பாண்டிங் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் மெயில் ஐடியை செக் பண்ணுறேன். மெயில் ஐடியில் இப்போதைக்கு எதுவும் வரல. we will be in touch with you shortly அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு செட்டப் ஃபைல் வந்துட்டு கிளியராக டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை இப்போது கரெக்டாக கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்து இங்கே கிளியராக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறத என்ன பண்ணுறேன்னா டபுள் கிளிக் பண்ணுறேன். எஸ் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி வந்து கேட்கும். நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரியாக தான் இருக்கும். இதில் இன்ஸ்டால் அப்படின்ற வார்த்தையை நம்ம இன்ஸ்டால் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணோன்னா இன்ஸ்டாலேஷன் கிளியராக நடந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் டேலி ஸ்பீடாகவே இன்ஸ்டால் பண்ணிவிடும். இதுக்கு இடையில் மெயில் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்னும் வரல.
வந்துருச்சு மெயிலு. வெல்கம் டு டேலி. என்னோடய சீரியல் நம்பர் அண்டு கீ வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம அது முடிஞ்சோடனே நம்ம நீட்டாக என்ன பண்ணிடலாம்னா இந்த கீயையும் ஆக்டிவேஷன் கீயையும், அதாவது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கொடுத்துடலாம். இன்ஸ்டாலேஷன் முடிய போது டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தாச்சு. டேலி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டேலி ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் ஆக்கிக்கங்க. ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குது, அதை கிளிக் பண்ணணும். ரீஆக்டிவேட் யுவர் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே லைசன்ஸ் கீ எல்லாமே இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஏற்கனவே ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க, இப்போ திரும்பவும் இன்னொரு இதில் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது பண்ணலாம். ஏற்கனவே இருக்க லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரீஆக்டிவேட். டேலி சாஃப்ட்வேரில் ஃபுல்லாக என்னால் கெட் பண்ண முடியல. ரெண்டல் மெத்தடில் கெட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டல் பாலிசிஸ் இருக்குது. மந்த் ஆன் மந்த்தோ 6 மந்த்தோ 3 மந்த்ஸுக்கோ நம்ம வந்துட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் லைசன்ஸை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுறது, ரொம்ப ஓல்டு லைசன்ஸாக இருக்குது, அதை வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும்னா எப்படி அப்படின்ட்டு. லைசன்ஸே இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இந்த 2 மெத்தட். லாகின்எஸ் remote.tally.net யூசர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப் கான்செப்டில் வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரிஜினல் ஆக்டிவேஷன் கீ எல்லாமே போட்டிருக்கோமோ அந்த சிஸ்டத்தை வந்துட்டு சர்வரோட கனெக்ட் பண்ணும்போது, tally.net சர்வரோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த ஐடி tally.net ஐடி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமோட்டில், தட் மீன்ஸ் நம்ம லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு கூட ஓப்பன் பண்ண முடியும். அது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஆக்டிவேஷன் கீ இல்லாட்டினா ட்ரைனிங் மெத்தடில் தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ட்ரைனிங்க்கு தேவையான விஷயம். இப்போ இந்த 7 days ட்ரையல் வெர்ஷன் இல்லாட்டினா நம்ம எஜுகேஷன் மோடில் தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்துருப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸை கிளிக் பண்ணுறோம். சீரியல் நம்பர் கேட்குது, கொடுத்துடலாம். சீரியல் நம்பர் இந்த நம்பர் இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுறேன், காப்பி பண்ணிடுறேன். அதே டேலியில் பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட்டு கண்ட்ரோல் வி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ட்டு கண்ட்ரோல் வி. நார்மலாக கண்ட்ரோல் வின்றது உங்களுக்கு பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ இருக்கும். இது ஆல்ட்டு கண்ட்ரோல் வி. ஒருவேளை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறது டஃப்பாக இருக்குது, காப்பி பண்ணுறது டஃப்பாக இருக்குன்னா அங்கே இருக்கிறத பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆல்ட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன், காப்பி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் நவ் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இங்கே இருக்கிறத அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சாங்க. இப்போ சீரியல் கீக்கு ஒரு கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கு என்ட்ரு தான் பண்ணணும், டவுன் ஆராக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆல்ட்டு டேபு வி கொடுத்து கண்ட்ரோல் ஆல்ட்டு வி கொடுத்துட்றேன். ஓகே, கிடச்சிருச்சு. இப்போ நான் என்னென்னா என்னோடய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இமெயில் ஐடி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏற்கனவே என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ravs.alagupandi.acharya@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதவே நீங்கள் கொடுத்துக்கோங்க, இஸ் குட் திங். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே நான் வந்துட்டு ஆல்ட்டு கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்து அதை தான் டைப் பண்ண போனேன். ஆல்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துட்றேன். வரல. ஓகே, ஆல்ட்டு கண்ட்ரோல் சி, ஆல்ட்டு கண்ட்ரோல் வி வரல. ஓகே, டைப் பண்ணலாம். ராவ்ஸ் alagupandi.acharya@gmail.com
எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த இடத்துல ரொம்ப கிளியராகவே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஒரு என்டர் மட்டும் கொடுத்தா போதும், முடிஞ்சிடும். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, டு அன்லாக் கீ tally.net அக்கௌண்ட் டீட்டெயில் வில் பி சென்ட் டு யுவர் மெயில் ஐடி. இப்போ வந்துட்டு இது முடிச்சதுக்கப்புறம் மட்டும் நம்ம ப்ராசஸ் முடியாது. அன்லாக் கீ வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு அன்லாக் கோடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும்னா நம்ம மெயில் ஐடிக்கு வரும். இது முடித்தோடனே அதையும் காப்பி பண்ணணும் அப்படின்றாங்க. அது எப்படி காப்பி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, F12 கான்ஃபிகரில் போய் லைசன்சிங் அன்லாக் லைசன்ஸ்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. இது இப்படி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம என்ட்ரு பண்ண உடனே அதுவே கேட்கும். இப்போ பாருங்களேன், இது ஆக்டிவேட் ஆகிட்டு அன்லாக் கீ மட்டும் எனக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு தனியாக வந்து நிற்கும். எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒரு வேளை இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நான் இப்போ ப்ரெஸ் பண்ண மாதிரி ரீட்ரையை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன ரீசன்னா, நெட்டு வந்துட்டு சப்சிக்வெண்ட்டாக இருக்கணும். இந்த ப்ராசஸ் நடக்கிற வரையும் நெட்டு சப்சிக்வெண்ட்டாக இருக்கணும்னு ரொம்ப நெட்டு ஸ்பீடாக இருக்கணுன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. கனெக்டபுளாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதனால தேவையில்லாமல் ஒய்ஃபையில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த இன்ஸ்டாலேஷன் முடிகிற வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனோட அக்சஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, வேறு யார் எக்ஸ்ட்ரா யூசர்ஸ் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இதை ப்ராசஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கணும். டச்சிங்லேயே இருந்தால் தான் கரெக்டாக நடக்கும். அப்படி இல்லாட்டினா ரீட்ரை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ப்ரெஸ் கண்டினியூ என்டர் டு கண்டினியூன்னு போட்டிருக்காங்க. நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்து இப்போ என்னென்னா அது ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆக்டிவேஷன் ரெக்வஸ்ட் எனக்கு வந்துருச்சு. அன்லாக் கீ வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் tally.net அக்கௌண்ட் ஹாஸ் பின் கிரியேட்டட் ஆகிடுச்சு, அதுவுமே உங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம வெறும் என்டர் மட்டும் கொடுத்தா போதும், அது அன்லாக் கீ கேட்டு நின்றுட்டுருக்கும். இப்போ இந்த அன்லாக் கீயை வந்துட்டு எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம மெயில் ஐடியில் போய் பார்க்கணும். இப்போ மெயில் ஐடியில் எனக்கு 2வது மெயில் எனக்கு வந்திருக்கும். எஸ் பாருங்கள், என்னோடய 2வது மெயில் வந்துருச்சு. அந்த சீரியல் நம்பருக்கு, இந்த சீரியல் நம்பருக்கான அன்லாக் கீ எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதுவுமே நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்கன்னா, இதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். அதையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ டேலிக்குள்ளே போயிடலாம். எஸ், Ctrl+Alt+V கொடுத்துட்டேன். என்டர் கொடுக்குறேன். ப்ராசஸ் ஃபினிஷ்ட் ஆகிடும். இவ்வளோ தான் முடிஞ்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு லைசன்ஸ் வந்துட்டு கோல்டு அப்படின்ற இந்த சீரியல் நம்பரில் கோல்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி தேதியிலேருந்து 7 நாளைக்கு 24 ஜூன் வரையும் எனக்கு அப்டேட்டில் இருக்குது. இப்போ நான் கரண்ட் டேட் 18 இருக்கேன், அதனால் எனக்கு ஜூன் வரையும் எனக்கு அப்டேட்டில் இருக்குது. அக்கௌண்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 24 ஜூன் வரையும் நான் இந்த டேலியை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரெஸ் என்டர் டு கண்டினியூ. என்டர் கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா நான் இப்போ ஏற்கனவே நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிளேசர் ஹவுஸ் அப்படின்றது என்னோட ஒரு கன்சர்ன். ஏற்கனவே டேலி நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது. அதனால் எப்போவுமே நீங்கள் டேலி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எந்த கம்பெனி ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் எப்போயுமே ஓப்பன் தான் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே Alt F1 இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. கம்பெனி இன்ஃபோ டைரெக்டாக வந்துடும். இதுதான்
வந்துட்டு நீங்கள் ப்ராசஸ். இதோட என்ன முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணுன்றத சொல்லியாச்சு. இதே நார்மல் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி சார் அப்படின்னா, நம்ம செட்டப் ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ண உடனே அங்கே என்னங்க போச்சுன்னா ஆக்டிவேஷன் கீ எல்லாமே கேட்டுச்சு இல்லையா, ஆக்டிவேஷன் ரீஆக்டிவேஷன் வந்துச்சு இல்லையா, அதில் நம்ம ரிமோட்டுக்கு கீழே எஜுகேஷனல் மோடுன்னு இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ளே போனாலே டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். இது நார்மலாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் எஜுகேஷன் மோடில் இங்கே மாறிடும். 7 நாள் கழித்து எஜுகேஷன் மோடுன்னு மாறிடும். அப்போ நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவேஷன் அந்த ஸ்க்ரீன் தான் வந்து நிற்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் மோடை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம மெட்டீரியலுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நான் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு கெட் ஃப்ரீ ட்ரையல் லைசன்ஸ் எப்படி கெட் பண்ணணும், அதுலேருந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 ஆக்டிவேட் லைசன்ஸும் முடிச்சாச்சு. இன்ட்ரோடக்ஷன் டு டேலியை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சின்ன தியரி தான், படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனுவலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும், அதே மாதிரி நார்மலாக ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேலி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லப்படும். இது இவ்வளோதான். அதே மாதிரி டேலியை எப்படி நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது, அதான் ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். அதாவது ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் டேலி ERB9ல் ERB ஐக்கானை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா டேலி ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லாட்டினா டபுள் கிளிக் பண்ண வேண்டியதான். டேலி ERB9 ஐக்கான் வந்துட்டு நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் இருக்கும், அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இவ்வளோ தான் சிம்பிள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்லேயே டேலி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உள்ளே ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ப்ரொசீஜர்ஸ் தான், வேறு எந்த சாஃப்ட்வேர் மாதிரி டிஃப்ரென்ஸாலாம் கிடையாது. நார்மலாக எல்லா சாஃப்ட்வேரையும் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கே மாதிரி வெளில வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயும் க்ளோஸ் பட்டனை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளோஸ் பட்டனை இங்கே யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இல்லை. அதனால இங்கே நிறைய கீபோர்டை ப்ரெஸ் பண்ணுற வேலை இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய டேட்டா என்ட்ரிஸ் ஒர்க்கு தான் இருக்குது, டைப்பிங் பண்ணுற வேலை தான் அதிகமாக இருக்கிறனால கீபோர்டு ப்ராக்டிஸ் அதிகமாக கொடுக்குறதுக்கான விஷயம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்கேப்னு ஒரு கீயை தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களோட கீபோர்டில் லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா கார்னரில் ESCன்னு ஒரு இது இருக்கும், ஒரு ஒரு கீ இருக்கும். அந்த கீக்கு பேர் தான் எஸ்கேப் கீ. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு QUIT yes or no அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். எப்போனா கேட்வே ஆஃப் டேலியில் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இதே இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை நார்மலாக உள்ளே இருக்கீங்க டேலியில் வேறு ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா எஸ்கேப் பண்ணால் அதுக்கு இடத்துக்கு வரும். அப்போது அதாவது ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாவது எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஸ்க்ரீன் இப்படியே கடைசியில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா QUIT yes or no வர வரையும் நம்ம எஸ்கேப் கீ கொடுத்துக்கிட்டே வரணும். QUIT yes or no வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒய்யை ப்ரெஸ் பண்ணலாம். இந்த எஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு QUIT பண்ணுறதுக்கு எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா ஒய்யை ப்ரெஸ் பண்ணலாம். இல்லாட்டா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்டர் கீயவே திரும்ப வரட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா என்ட்ரு கொடுக்கலாம், என்ட்ரு கீ கொடுக்கலாம். இல்லைன்னா எஸ்ன்றதை நீங்கள் போய் ஒரு கிளிக்கோ டபுள் கிளிக்கோ பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா QUIT ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணி ஒரு டேலியிலேருந்து எப்படி வெளியே வருது, டேலிக்குள்ளே போகிறது தெரியும் உங்களுக்கு, டேலியை விட்டு வெளியே வர்றது சொல்லியிருக்கு. இதே ஆல்டர்னேட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸிஸ்ட் வித்தவுட் கன்ஃபர்மேஷன்ஸ், எந்த வித SR-னும் கேட்கக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆயிடணும், கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து எனக்கு டேலி போல வெளியே வந்துடணும், எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்னா Ctrl+Q அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணீங்க கேட்வே ஆஃப் டேலியிலிருந்து வெளியே வந்துடும். ஓகே, அதே மாதிரி யூ கேன் ஆல்சோ ப்ரெஸ் என்டர் வைல் த ஆப்ஷன் QUIT இஸ் செலக்டட் ஃப்ரம் தி கேட்வே ஆஃப் டேலி. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மெனு பார்ல என்ன இருக்குன்னா QUITன்னு சொல்லிட்டு ஒரு மெனு பார் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு நேராக வந்து டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக QUIT ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 மெத்தட் இருக்குது. எஸ்கேப் கீ ஒரு மெத்தடு, Ctrl+Q ஒரு மெத்தடு, அப்புறம் QUIT அப்படின்ற நம்ம ஆப்ஷன் ஒரு மெத்தட். 3 ஆப்ஷனில் நீங்கள் டேலியை விட்டு வெளியே வரலாம். ஓகே, இது எல்லாத்தையும் உங்களுக்கு டெமோவில் காட்டுறேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கம்பெனிஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் கம்பெனி இன்ஃபோ போயிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் கம்பெனி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நேம் வந்து பாலா இண்டஸ்ட்ரீஸ், அட்ரஸ் வந்துட்டு 336 சுலிவன் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர், இந்தியா, தமிழ்நாடு 04101 கோயம்புத்தூர் அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்துருக்கேன். இது வந்து நாட் நெசசரி, இந்த மாதிரி ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை.
இல்லை, நான் வேணுன்றக்காக நான் கொடுத்துருக்கேன். பட் டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1/4/2020 1/4/2020 அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா புக் பிகினிங் டேட், ஃபினான்ஷியல் இயர் டேட். புக் பிகினிங் டேட் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வந்துட்டு நம்ம புக்கில் முத கேபிட்டல் பணம் வந்து நம்ம பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுகிறோமோ அதை அந்த டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா புக் பிகினிங் டேட். தட் மீன்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்டை தான் புக் பிகினிங் டேட்னு சொல்லி சொல்கிறோம். அதில் இருந்து அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர், அதுக்கு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு அதோட ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபினான்ஷியல் இயர் எப்பவுமே ஸ்டார்டிங் வித் 1/4/2014 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 1 ஏப்ரல் தான் ஃபினான்ஷியல் ஸ்டார்டிங் டேட். அப்போ எந்த புக் பிகினிங் டேட்டாக இருந்தாலுமே அதுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர்லி ஒரு ஃபினான்ஷியல் இயர் இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் இயரோட 1/4 என்னவோ அதை தான் நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 18/6/2020. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா 18/6/2020 நம்ம பெருக்கோம். இந்த 18/6/2020 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பிளானில் இருக்கேன்னா, இன்றைக்கி நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் என்னன்னு எனக்கு தெரியலை, எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் we are standing தி ஃபினான்ஷியல் இயர் 2020-21 இருக்கும். இந்த 2021 ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங் டேட் என்னன்னு பார்க்கணும். அதை தான் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங் டேட். அப்போ 2021 1 ஏப்ரல் 2020 தான் ஸ்டார்டிங் டேட். அப்போது இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ 1/4/2020 புக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ 1/4/2020 தான் அதோட என்னவாக இருக்கும்னா ஃபினான்ஷியல் இயராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போது நம்ம அடுத்து வேலிட் பாஸ்வேர்ட்லாம் கேட்குது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வந்துட்டு ஈஸியாக நான் சில விஷயங்களை லீவ் இட் பண்ணால் உடனே அது வந்துட்டு எஃப்டிபியில் வந்துட்டு சார் வந்துட்டு லீவ் இட் பண்ணுறாரு, ஏதோ நிறையா மறைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஈஸியாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஒரு சாஃப்ட்வேருக்கு எப்படி பாஸ்வேர்ட் போடுறதுன்றதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி கண்ட்ரோலும் அதே மாதிரியான கான்செப்ட் தான். அதனால் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் பாலிசிஸ் கான்செப்ட் தான். அதனால் அதை லீவ் இட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஃபார்மல் நேம் இந்தியன் ருபீஸ்னு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ருபீஸ் அப்படின்றது வந்திருக்கும். அதனால உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டூன் கொடுத்துருங்க. ஸோ டூன் கொடுக்க தேவையில்லை, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்அப் ஆகிடும். நீங்கள் இந்தியான்னு செலக்ட் பண்ண உடனே இது பூரா கரன்சி இன்ஃபர்மேஷனு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலியில் நம்ம போய்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். கியூட் எஸ்ஆர் நோன்னு கேட்கும். இங்கே இந்த இடத்துல நான் இதை கிளிக் பண்ணாலோ இல்லை ஒய்யை ப்ரெஸ் பண்ணாலோ வெளியே வந்துடும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இப்போ திரும்ப எஸ்கேப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வேணானாலும் நோ கிளிக் பண்ணாலும் சரி, என்ன கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் பின்னாடி போயிடும். எஸ்கேப் கீ அப்படின்றது பேக்வேர்டு, ஒரு ஸ்க்ரீன் பேக்வேர்டில் போகும். ஓகே, இதே மாதிரி வந்து பாருங்கள், இங்கே வந்துட்டு கியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கியூட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கனாலுமே அதுவுமே கியூட் எஸ்ஆர் நோ அப்படின்ற மாதிரி கேட்கும். இது எதுவுமே வேணாம், எனக்கு கண்ட்ரோல் கியூவை ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே எஸ்ஆர்னோவே கேட்கக்கூடாது அப்படின்னா இமிடியேட்டாகவே கியூட் ஆகி வெளியே போயிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறது நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க அந்த டேலி ஐக்கான் வந்திருக்கும் பாருங்கள், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரியா? கொஞ்சம் நேரமாகவும் ஓப்பன் ஆகிடும். பட் ஓகே, இப்போ நம்ம எங்கே போச்சு சொன்னாங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் கம்பெனி இன்ஃபோ போச்சு சொன்னாங்க. இப்போ நம்ம இருக்கிறதே கம்பெனி இன்ஃபோவில் தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா கிரியேட் கம்பெனி கொடுக்குறோம். கேட்வே ஆஃப் டேலியில் கம்பெனி இன்ஃபோ வர்றதுக்கான ஷார்ட்கட் கீ Alt+F3, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலா இண்டஸ்ட்ரீஸ்னு கொடுக்க சொன்னாங்க, அதை தான் நான் கொடுக்க போகிறேன். பாலா இண்டஸ்ட்ரீஸ். அட்ரஸ் வந்துட்டு 336 சுலிவன் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர். சலிவன் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர். ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. பின்கோடு 041-001 சும்மா கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர்லாம் இப்போ நான் கொடுக்கணுன்றது விரும்பலை. நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி மெயில் ஐடி எல்லாமே நம்ம கொடுக்கல. நான் டேட் மட்டும் மறக்காமல் 1/4/2020 ரெண்டுக்குமே கொடுக்கணும். அது ஆல்ரெடி 1/4/2020 தான் இருக்குது. ஏன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ன்றதுனால சேமாகவும் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன்ஸில் எல்லாமே டிஃபால்ட்டாக அதுவாகவே இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே ஃபில்அப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு என்டர் பண்ணி வரணும். கீழே வரதுக்கு என்டர் பண்ணிட்டு வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே வரதுக்கு என்டர் பண்ணிட்டு வரணும். மேலே போகிறதுக்கு பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுங்கள். என்டர் கீக்கு மேலே பாருங்கள் பேக் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மேலே போய்கிட்டே போகும். பாருங்கள், பாலா இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துட்டேன்.
டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் கொடுத்து ஒரு என்டர் கொடுத்தேன், கோயம்புத்தூர் வந்துருச்சு. திரும்ப ஒரு என்டர் கொடுத்தேன், பிளாங்க் ஸ்பேஸ் போச்சு. இதுக்கு மேலே எனக்கு இல்லாதனால அந்த பிளாங்க் ஸ்பேஸ்க்கு ஒரு என்டர் கொடுத்தேன், கண்ட்ரிக்கு போயிடுச்சு. கண்ட்ரிலேருந்து ஒரு என்டர் பண்ண ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இப்போ ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேரியஸ் ஸ்டேட் இருக்குது. நான் வெறும் TAMன்னு டைப் பண்ண ஆரம்பித்தேன். ரைட்டில் தமிழ்நாடுன்னு செலக்ட் ஆச்சு. வெறும் என்டர் மட்டும் பண்ணிட்டேன். வெறும் TAM தான் டைப் பண்ணேன். தமிழ்நாடு வந்துச்சு. அது ரைட் சைடு செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு என்டர் பண்ணிட்டேன். பின்கோட நம்பரை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் தரதுக்கு எனக்கு வில்லிங் இல்லை, அதனால் விட்டுட்டேன். இப்போது இருக்கிற டேட்டே ஓகே தான். அதனால் 2 டேட்டையும் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சிடும். இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கா கம்பெனிஸ்? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பில்லை. வீடியோவை நிப்பாட்டிட்டு அப்படியே கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாலா இண்டஸ்ட்ரி 1, பாலா இண்டஸ்ட்ரி 2, பாலா இண்டஸ்ட்ரி 3 அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் இதே அட்ரஸ் கூட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்து குரூப்பை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, குரூப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லெட்ஜர் ஆஃப் சேம் நேச்சர் இன் அ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் லைக் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், கன்வெயன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமன்லி இன்கர்டு ஒரே மாதிரியான எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுனால இதை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். Ledger based on these expenditures are created to be used while accounting vouchers are entered. ஆமாம், அப்படி கொடுக்கும்போது நம்ம அப்போயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அண்டர் பேஸ் கரெக்டாக லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போதே கொடுத்துட்டோம்னா வவுச்சர் என்ட்ரிஸ் அப்போயே நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் ஆகணுமோ அதில் போய் கரெக்டாக உட்காந்துரும். அந்த மாதிரி குரூப்பிங் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். குரூப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லெட்ஜர்ஸோட கலெக்ஷன்ஸ். ஓகேவா? அப்போ குரூப்பாக பண்ணி வச்சுக்கிறது லெட்ஜரை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது சேம் நேச்சராக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? பாருங்கள், there are 28 predefined groups in Tally ERP. Tally ERP மொத்தம் 28 குரூப்ஸ் வந்துட்டு ப்ரீடிஃபைன்ட் இருக்குது. ப்ரீடிஃபைன்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கங்க. ப்ரீடிஃபைன்ட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு நம்ம டேலியில் ஏதாவது குரூப்பை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே டேலியில் அதுவாகவே இருக்கக்கூடிய குரூப்ஸை தான் நம்ம ப்ரீடிஃபைன்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது அது எத்தனை குரூப் இருக்குன்னா 28 குரூப்ஸ் இருக்குது. அதில் 15 குரூப்ஸ் வந்துட்டு பிரைமரி குரூப், 13 குரூப்ஸ் ஆர் சப் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 15லேயுமே இங்கே 8 குரூப்னு போட்டிருக்கேன், தப்பு. அது 9 குரூப்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்லேயும் 6 குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் யூ மே ஆல்சோ ஆல்டர் த நாமென்கல்ச்சர் ஆஃப் திஸ் ப்ரீடிஃபைன்டு 28 குரூப்ஸ். 28 குரூப்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆல்டர் நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போது குரூப்பை எப்படி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கோ டு கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் குரூப்பில் கிரியேட் போக சொல்லிட்டு நேம் வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக எனக்கு ஒரு குரூப் தேவைப்படுது. அதாவது இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய என்னோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு குரூப் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு லிஸ்ட் அவுட் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஐ ஹவ் டு பிளான். ஓகே, அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் குரூப் வந்து சன்ரே டெட்டார்ஸ் கொடுத்தே ஆகணும். கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டெட்டார் வந்து கஸ்டமருக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி 28 ப்ரீடிஃபைன் குரூப்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது எப்படி போய் பார்க்கணுன்றதை சொல்லிடுறேன். இதுவுமே அதே பார்த்து தான் கேட்வே ஆஃப் டேலியில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் புக்குக்குள்ளே போகிறோம், குரூப்புக்குள்ளே போகிறோம். குரூப்பில் கிரியேட்டில் போயிட்டு கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளேயில் போனோம்னா நம்ம எல்லா குரூப்பையும் பார்க்கலாம். அதே இது மல்டிலையும் கிரியேட் இருக்குது, மல்டிலையும் டிஸ்பிளே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டியில் கிரியேட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரு டயத்தில் ரெண்டுக்கு மேலே குரூப்ஸை நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம மல்டி குரூப்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு குரூப் தான் கிரியேட் பண்ணணுன்றப்போ சிங்கிளில் கிரியேட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. சிங்கிளில் கிரியேட் பண்ணும்போது இன்னொரு பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளில் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஏதாவது எஸ்ஆர் நோ ஆப்ஷன் நிறையாவே இருக்கும், அது எல்லாத்துக்கும் நம்ம தெளிவாக கொடுக்கலாம். மல்டியில் போகும்போது அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வராது. அதனால மேக்ஸிமம் இது மட்டும் இல்லை, குரூப்ஸ் மட்டும் இல்லை, என்னென்ன மாஸ்டர்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே மல்டி கிரியேஷன் இருந்தாலுமே எல்லாருமே சிங்கிள் கிரியேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்பிளேயில் மல்டியில் போய் பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஒரே டயத்தில் நிறைய எல்லாத்தையும் பார்க்கணுன்னா நம்ம மல்டி டிஸ்பிளே போகணும். அதனால் மல்டி டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு குரூப்பை நான் செலக்ட் பண்ணல, மேலே இருக்கக்கூடிய ஆல் ஐட்டம் அப்படின்றது ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கு, அதை மட்டும் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், there are 28 ப்ரீடிஃபைன்ட் குரூப்ஸ் இருக்குது. எஸ்,
இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 குரூப்ஸ் வந்து பாருங்கள், 15 நான் அப்படியே கரெக்டாக நிப்பாட்டிட்டேன். 15 குரூப் பாருங்கள், அண்டர் என்ன இருக்குன்னா பிரைமரி இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 13க்குமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல், லோன்ஸ் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி, கரண்ட் அசெட் இங்கே இருக்குது பாருங்கள். கேபிட்டல், லோன் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டிஸ், ஃபிக்ஸ்டு அசெட், ஃபிக்ஸ்டு அசெட் கிடையாது, கரண்ட் அசெட். இந்த மாதிரி வரிசையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க 13மே மேலே இருக்கக்கூடிய குரூப்பை நம்பி இருக்கிறதுனால இதை வந்துட்டு 16லேருந்து 28 வரை இருக்கக்கூடிய சப் குரூப்பு 15 பிரைமரி குரூப்புன்னு சொல்கிறோம். அதுலேயும் பர்டிகுலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கேபிட்டல்லேருந்து சஸ்பென்ஸ் வரை இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே எதில் தான் வரும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் வரும். இதே இது 10லேருந்து 15 வரையும் இருக்கக்கூடிய அந்த 6மே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்றது முதல்ல இருந்தது, இப்போ வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த 6 வந்துட்டு கரெக்டாக வரும். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போது கிரியேட் பண்ணுறதுக்கு போகலாம். பின்னாடி போகணுன்னா என்ன கீ ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கேன்னா பேக் ஸ்பேஸ் எல்லாம் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கேன். எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க, ஈஸியாக பின்னாடி வந்துடும். இப்போது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் கேட்வே ஆஃப் டேலில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே இருக்கேன். அது என்ட்ரி பண்ணுறேன், உள்ளே போயிடுச்சு. இப்போ குரூப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணும்போது நேம் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டெட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரே டெட்டார்ஸ். நான் பாருங்கள் சன்ரே டி தான் போட்டேன், ரைட் சைடில் செலக்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு என்டர் கொடுக்குறேன், செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது போல தான், வேறு எதுவும் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. அப்படியே என்டர் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா போதும். வேறு எந்த ஆப்ஷனுக்கு எஸ்ஆர்னு கொடுக்க தேவையில்லை. ஓகே, சிம்பிளாக என்ன பண்ணியாச்சுன்னா குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதே மாதிரி அடுத்து நம்ம லெஜருக்குள்ளே போகலாம். லெஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஜரோட டெஃபினிஷன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா லெஜர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் ஹெட். ஆக்சுவலாக அந்த நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம்ல, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் வைக்கணும் இல்லையா. அந்த நேமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லெஜர் அப்படின்னு சொல்கிறோம். அது எதுக்குன்னா அந்த டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ப்ரீடிஃபைன்ட் லெஜர்ஸ் இருக்குது. ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ கிரியேஷன் ஆஃப் லெஜர் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர்ஸ் கிரியேட் போகணும். இதுவுமே சிங்கிளில் கிரியேட் போயிருங்க, அதான் பெட்டர். இதுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா நம்ம நிறைய வந்து என்ன பண்ண போகிறோம்னா லெஜர்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம லெஜர்ஸ் கிரியேட் பண்ணாமல் எந்த ஒரு என்ட்ரியும் போட முடியாது, எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது டேலியில். அதனால அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. லெஜர்னால் ஒரு அக்கௌண்ட் ஹெட்டு, 2 ப்ரீடிஃபைன் லெஜர் இருக்குது. ஒன்று கேஷ் லெஜர், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. சரியா? கொஸ்டின்ஸில் வரலாம். அதோட பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜரில் கிரியேட் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட்டு. இப்போ கான்ட்ரா வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், ரிசிப்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய வவுச்சர் என்ட்ரியை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ வவுச்சர் என்ட்ரியை தெளிவாக பார்க்கலாம். செவன்த் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரி இன் டேலி ERP9. டேலி ERP9 is a pre-programmed with a varieties of accounting vouchers, each designed to perform a different job the standard accounting. That means என்னன்னா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரி அப்படின்றத எதை வந்துட்டு சொல்ல வராங்கன்னா ஜேர்னலைசிங் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வவுச்சர் என்ட்ரின்னு சொல்ல வராங்க. அந்த ஜேர்னலைசிங் நம்மளுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான். திஸ் அக்கௌண்ட் டேட்டா டு திஸ் அக்கௌண்ட்னு சொல்லி நம்ம முடிச்சிருவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரியை வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வவுச்சர் இங்கே இருக்குன்றாங்க. அதுவும் ப்ரீ ப்ரோக்ராம்டுன்னு சொல்கிறாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேலியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெறும் என்ட்ரிஸோட உங்கள் ஒர்க்கை முடிஞ்சிருது. அதுக்கடுத்து நீங்கள் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் எதுவுமே சம்மரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே போய் உட்காந்துருக்கும். நீங்கள் ரிப்போர்ட்ஸை மட்டும் போய் பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயம் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி நம்ம ஒர்க்கு வவுச்சர் என்ட்ரியோட முடியுது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீ ப்ரோக்ராம்
ப்ரிஃபார்ம்டு வெரைட்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வவுச்சர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம போய் கரெக்டாக இன்புட்ஸ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்ஸ் வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங்கில் டேலி சாஃப்ட்வேரோட மிஷின் லேர்னிங் கான்செப்ட், எம்எல் கான்செப்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் கான்ட்ரா வவுச்சர். கான்ட்ரா வவுச்சரோட ஷார்ட்கட்க்கு F4 அப்படின்னு சொல்கிறாங்க. பேமெண்ட் வவுச்சரோட ஷார்ட்கட்க்கு F5ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிசிப்ட் வவுச்சரோட ஷார்ட்கட்க்கு F6ன்னு சொல்கிறாங்க. ஜேர்னல் வவுச்சரோட ஷார்ட்கட்க்கு F7. சேல்ஸ் வவுச்சரோட ஷார்ட்கட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்வைஸ் கூட சொல்லலாம் F8. கிரெடிட் நோட் வவுச்சரோட ஷார்ட்கட்க்கு கண்ட்ரோல் F8. பர்ச்சேஸ் வவுச்சர் F9. டெபிட் நோட் வவுச்சர் கண்ட்ரோல் F9 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கான்செப்ட் இங்கே உங்களுக்கு நாங்கள் பேசியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், ரிசிப்ட் வவுச்சர், ஜேர்னல், சேல்ஸ், கிரெடிட் நோட், பர்ச்சேஸ், டெபிட் நோட் அப்படின்ட்டு. இதில் வந்துட்டு சேல்ஸு, கிரெடிட் நோட், பர்ச்சேஸ், டெபிட் நோட்டு கீழே இருக்கக்கூடிய நாலுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் வவுச்சர். ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் வவுச்சர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்குறதை விற்கிறதுக்காக தான் வாங்குவோம். அந்த மாதிரியான பர்ச்சேஸ். இப்போ ஒரு கூட்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், விற்கிறதுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னா அதைத்தான் நம்ம ட்ரேடிங் சொல்கிறோம். ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா வாங்கி மாற்றி விடுறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணுறோம், அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம எதில் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டிரான்சாக்ஷனில் சொல்கிறோம். அதே மாதிரி அந்த கூட்ஸை நம்ம விற்கிறோம்ல சேல்ஸு அவங்க அது பிடிக்காமல் ரிட்டர்ன் பண்ணுறாங்களே சேல்ஸ் ரிட்டர்ன், அது எல்லாமே வந்து எதில் வந்துடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸில் வந்துடுது. அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் நோட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா F8 வந்துட்டு சேல்ஸுக்கும் கிரெடிட் நோட்டுக்கு கண்ட்ரோல் F8 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்ச்சேஸ்க்கு F9 யூஸ் பண்ணணும், டெபிட் நோட்டுக்கு கண்ட்ரோல் F9 நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நாலுமே உங்களுக்கு கிளியராக முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டிரான்சாக்ஷன், சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்னுக்கு பயன்படும். இதே மாதிரி அடுத்து மேலேருந்து நாலாவது ஜேர்னல் வவுச்சர் இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஜேர்னல் வவுச்சர் அப்படின்றது என்னன்னா ஒரு நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் இல்லை, ஆனால் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கேஷ் டிரான்சாக்ஷனாக இருக்குது. அது என்ன சார் நான் கேஷ் டிரான்சாக்ஷன், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட்லையும் கேஷோ பேங்கோ வரல அப்படின்னா அதுதான் நான் கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். அப்புறம் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்லாம் போடுவோம். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு மிஷினரி அக்கௌண்ட்டு, அப்புறம் பார்ட்னர் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் பேட் டெப்ஸு, பேட் ஆர் டவுட்ஃபுல் டெப்ஸு, அதுக்கப்புறமேட்டு கரண்ட் அசெட்டு, இன்ட்ரெஸ்ட் ஃபார் கரண்ட் அசெட்டு, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இயர்லி எண்டில் போடுவோம். நீங்கள் 12th வந்துட்டு ஒரு மொதல் சாப்டர்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸோட மாடல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. அந்த இது எல்லாமே எதில் போடணும்னா ஜேர்னல் வவுச்சரில் போடணும். அப்போ மேலே இருக்கிற 3 என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 3 வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பேங்க் மூலமாகவோ இல்லை பணமாக அதாவது ரொக்கமாகவோ யாருக்காவது நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம்னா, இல்லை யாராவது நமக்கு பண்ணியிருந்தாலோ, இல்லை நம்ம பணத்தை தூக்கி பேங்க்கில் போட்டிருந்தாலோ, நம்மகிட்ட பணம் இல்லைன்றக்காக பேங்க்லேருந்து பணம் எடுத்திருந்தாலோ, இல்லை பேங்குக்கு செக் கொடுத்துருந்தாலோ, இல்லை பேங்க் மூலமாக இன்னொருத்தருக்கு செக் நம்ம பே பண்ணியிருக்கோம், இன்னொருத்தர் நமக்கு செக் கொடுத்துருக்காரு, அதை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே அதாவது பேங்கும் கேஷும் இன்வால்வ் ஆகக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் மேலே இருக்கிற 3. அந்த 3 எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கேஷ் டிரான்சாக்ஷன், அவுட்ஃப்ளோ கேஷ் டிரான்சாக்ஷன், அப்புறம் இன்ஃப்ளோ கேஷ் டிரான்சாக்ஷன் 3 கேட்டகரியாக பிடிக்கிறோம். இதில் இன்டர்னல் கேஷ் டிரான்சாக்ஷன் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் நம்மளை விட்டு வெளில போயிருக்காது, ஆனால் நம்ம பணம் ஒரு லெஜர்லேருந்து இன்னொரு லெஜருக்கு நம்ம லெஜருக்கே போயிருக்கும். லைக் தட் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்துட்டு ஒரு 1 lakh மணி இருக்குது, அதை நான் லாக்கரில் வச்சுருக்கிறது சேஃப் கிடையாது, அதனால நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன்னா அது ஒரு டிரான்சாக்ஷன். அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் என்னோட கேஷை என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில், என் கம்பெனி கேஷை என் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டில் நான் டெபாசிட் பண்ணுறதுக்கு பேர் என்ன இன்டர்னல் கேஷ் டிரான்சாக்ஷன். அந்த என்ட்ரிஸ் பூரா நீங்கள் கான்ட்ராவில் தான் போடணும். லைக் தட் பேங்க்கில் பணம் இருக்குது, என் கையில் பணம் இல்லை, இப்போ எனக்கு பணம் தேவைப்படுதுன்றக்காக பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறனாலுமே அது ஒரு டிரான்சாக்ஷன், அதை நீங்கள் கான்ட்ராவில் தான் நீங்கள் போடணும். அதே மாதிரி பெட்டி கேஷ்க்கு கேஷ்லேருந்து கொடுக்குறது, இல்லை பேங்க்லேருந்து பணம் எடுக்க சொல்கிறது, இல்லை பெட்டி கேஷ்லேருந்து இன்னொரு பெட்டி கேஷ் இருப்பார் அவருக்கு கொடுக்குறது, இல்லை அவர் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எதில் வரும் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் நமக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் கான்ட்ரா F4 கான்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. F5 பேமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பணம் நம்ம பணமாவோ செக்காவோ பேங்க் மூலமாவோ எப்படியோ நம்ம என்ன பண்ணணும்னா என்ன பேமெண்ட் பண்ணாலும் சரி ஆல் பேமெண்ட் ஓகேவா. லோன் யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா கூட அது
அதுவுமே பேமெண்ட் தான். லோனை வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக பணமோ செக்கோ கொடுக்குறோம், அப்பயுமே அதே தான். எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், அது எல்லாமே அதில் தான் வரும். அப்போது ஆல் பேமெண்ட்ஸ், பணம் வெளில போனாலே F5 பேமெண்ட் வவுச்சர் நான் வச்சுக்கோங்க. அவுட்ஃப்ளோ கேஷ் டிரான்சாக்ஷன், ரிசிப்ட் வவுச்சர், இன்ஃப்ளோ கேஷ் டிரான்சாக்ஷன், ஆல் ரிசிப்ட், எல்லா மோட்லேயும் பணம் உள்ளே வருது. பணமோ பேங்க்லேயோ டெபாசிட் ஆகி கஸ்டமரோ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறவங்களோ ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பணம் உள்ளே வருதுனாலே ரிசிப்ட் வவுச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம எதுக்குள்ளே போகலான்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுறது, குரூப் கிரியேட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன் போட போகிறோம். ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷனில் 1/4/2020 the directors of the company brought in 15 lakhs brought பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 1,50,000 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் ₹10 அப்படின்ற மாதிரி ஈச் அப்படின்ற மாதிரி செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி 15 lakhs வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து எப்பயுமே வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் கலெக்ட் பண்ண முடியும். அதனால இங்கே பேங்க் அக்கௌண்ட் எதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபெடரல் பேங்க் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் கம்பெனிஸ்க்கு வெளிலேருந்து வரதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக F6 அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். F6 வவுச்சர் என்ட்ரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம், ரிசிப்ட்னு வச்சுக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் கிரியேட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்ம ஒரு அண்டர் குரூப்பில் கொடுங்க. ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு லெஜர், அதோட அண்டர் குரூப் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம லெஜரை முதல்ல கிரியேட் பண்ணிவிட்டு என்ட்ரிஸ்குள்ளே போகலாம். லெஜரை கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்னா கேட்வே ஆஃப் டாலிக்கு போகணும். இந்த ஸ்க்ரீன்லேருந்து கேட்வே ஆஃப் டாலிக்கு போகணும்னா எஸ்கேப் கீயை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி கேட்குது. திரும்ப எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன் வந்திருக்கு. திரும்ப எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன் வந்திருக்கு. திரும்ப எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணும்போது தான் எனக்கு கேட்வே ஆஃப் டாலி வந்திருக்கு. இப்போ ஒரு எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணால் கியூட் SR கேட்டுரும், இந்த மாதிரி கேட்கும். நம்ம இதுக்கு ஒரு எஸ்கேப் கீ கொடுத்துட்டோம், பழைய ஸ்க்ரீனுக்கே போயிடும். இல்லைன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா டாலியை விட்டு வெளியே வந்துடும். அப்போ இதுதான் கேட்வே ஆஃப் டாலி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேட்வே ஆஃப் டாலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோன்னு என்ட்ரு கொடுத்துட்டு லெஜருக்குள்ளே போய் லெஜரை செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிளில் கிரியேட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்றது கிரியேட் பண்ண சொன்னாங்க. அதனால ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி கிளியராக நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா கிரியேட் பண்ணிட்டேன். அண்டர் குரூப் கேபிட்டல் அக்கௌண்ட் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, அமௌண்ட்டை இங்கே போடக்கூடாது, என்ட்ரி பண்ணி முடிச்சிடுங்க. சரிங்களா? அடுத்து ஃபெடரல் பேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் குரூப் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அண்டர் குரூப் பேங்க் அக்கௌண்ட் போட்டுடலாமா? இப்போ இந்த இடத்துல BAN டைப் பண்ணுறேன், 3 வந்துருச்சு. இப்போ 3மே பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி இருக்குது. அதனால் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா பேங்க் அக்கௌண்ட் தான் வேணும். பேங்க் அக்கௌண்ட்டை டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட் இது எதுவுமே நம்மளுக்கு தராதனால எல்லாத்துக்கும் சும்மா விட்ரா பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிடறேன். அப்போ இருக்கிற டேட்டாஸ்க்கு மட்டும் கரெக்டாக லெஜர்ஸ் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு போதும். இப்போ லெஜர்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ்க்கு போகலாம். இது எங்கன்னா ஸ்டெப் 2 வவுச்சர் என்ட்ரி, கேட்வே ஆஃப் டாலி, அக்கௌண்டிங் வவுச்சர், F6 ரிசிப்ட். F2 கொடுத்து என்ன பண்ணணும்னா தேதியை 1/4/2020 மாற்றணும், அப்படி வவுச்சர் டேட்டா மாற்றணுன்ற மாதிரி இருக்குது, பார்த்துக்கலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்துட்டு கிரெடிட் பர்டிகுலர் ஆகும். என்டர் த அமௌண்ட் 15 lakhs ஆகும். ஃபெடரல் பேங்க் வந்து டெபிட் பர்டிகுலர் ஆகும் போட்டுட்டு அதுக்கு 15 lakhs ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி வந்துடும். ஓகே, இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பாத்தில் தட் மீன்ஸ் அக்கௌண்டிங் வவுச்சர் F6 கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சில கான்ஃபிகரேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா முதல்ல நோட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணல, அதனால உங்களுக்கு மெட்டீரியல் டவுன்லோடபிள் கிடையாது. அதனால ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என்ன பண்ணிக்கங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, F12 கான்ஃபிகரேஷன் இன் வவுச்சர் என்ட்ரி ஸ்க்ரீன் டு பி செக். அதில் போய்ட்டு F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் வவுச்சர் என்ட்ரி கீயோட வவுச்சர் என்ட்ரி ஸ்க்ரீனோட கான்ஃபிகரேஷன் வருன்றாங்க. அதில் போய் செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் ரிசிப்ட் பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ராக்கு நோ இருக்கான்னு பார்க்கணும். யூஸ் CRDR இன்ஸ்டிட் ஆஃப் 2 பைக் என்ன இருக்கணும்னா எஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேலிக்குள்ளே போகலாம். இப்போது கேட்வே ஆஃப் டேலிக்கு வரணும். எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு டேலி ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா சென்டர் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. சென்டர் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், டேலியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டேலி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எது கிளிக் பண்ணிட்டோன்னா வெளியில் இருக்கிறதா யூஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் டேலி வந்துட்டு என்னடா நம்ம என்ட்ரு பண்ணுறோம் என்ட்ரு ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குனு ஃப்ரண்ட்டில் உள்ளே வந்துட்டு ஒரு கிளிக் இப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எஸ்கேப் கீ கொடுத்துட்றேன், எஸ்கேப் கீ கொடுத்துட்றேன். கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துருச்சு. அக்கௌண்டிங் வவுச்சர் போக சொன்னாங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் போயிட்டேன். F6 கொடுக்க சொன்னாங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா F6 கொடுத்துட்றேன். F6 கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா F11 கீழே F12 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். F12 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த F12 நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்த மாதிரி யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ரா வவுச்சருக்கு வந்துட்டு எஸ் இருக்குது. ஆனால் அங்கே சொல்லியிருந்தாங்க நோ கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் சிஆர்டிஆர் இன்ஸ்டீட் ஆஃப் 2/, டூரிங் என்ட்ரி அப்படின்றதுக்கு நோ இருக்குது. அந்த இடத்துல அவங்க எஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, எஸ் கொடுத்துக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். F12 ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் நம்ம போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி 2/ஐ வச்சு நம்ம டபுள் என்ட்ரி மோடு போடுறதும் கஷ்டமாக இருக்கும். அதனால சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு நோவும் சிஆர்டிஆர் எனக்கு வேணுன்றதுக்கு எஸ்ன்னு சொல்லி கொடுத்து முடிச்சிடணும். சரிங்களா? ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. இதுக்குமே அக்செப்ட் எஸ்ஆர் நோ கேட்கும். அவ்வளோதான், கேட்கல அப்படியே என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சிஆர்டிஆர்லாம் நிறையா வந்து நிற்கும், போட்டு கன்ஃபியூஸாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணிருக்கேன்னா ஒன்ஸ் ஒரு தடவை என்ன பண்ணுங்க, எஸ்கேப் பண்ணி வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே போங்க. எஸ்கேப் பண்ணுறேன், எஸ்ஆர் நோ கேட்குது, திரும்ப எஸ்கேப் பண்ணுறேன், ஸ்க்ரீன் விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கும். இப்போ அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே நான் போகிறேன். அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போனோடனே லாஸ்ட் டைம் நான் ப்ரெஸ் பண்ண F6 அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரே ஒரு சிஆர் மட்டும் தான் காமிக்குது. இப்போ சிஆரில் உங்களுக்கே தெரியும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அங்கே ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகியே இருக்குது. ஏன்னா 1 லட்சம் தான் இருக்குது. அதை என்ட்ரு பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். 15 lakhs 15 போட்டு 5 zeros போடுங்க. 15 lakhs. டிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்னா ஃபெடரல் பேங்க் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டு 15 lakhs ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சா. இப்போ என்ட்ரு பண்ணுங்கள். செக்கா டிடி அந்த மாதிரிலாம் கேட்கும். நமக்கு எதுவுமே டீட்டெயில்ஸ் கொடுக்காது, நான் கொடுக்கல. அதனால் பிளாங்காக ஒரு என்ட்ரு மட்டும் பண்ணுங்கள். நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம். நம்ம அடுத்து 3rd day 4th dayல போடும்போதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாகவே போடலாம். ஓகே, அக்செப்ட் எஸ்ஆர் நோ முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரியை முடிச்சாச்சு. அடுத்த என்ட்ரிக்கு போகணுன்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அது என்ட்ரிஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 2ல என்ன சொல்கிறாங்கன்னா 2/4/2020 த கம்பெனி ரெண்டட் அ குடோன் ஒன்று ரெண்டடுக்கு எடுக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டெபாசிட் பே பண்ணுறாங்க. 40,000 அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. 40,000 அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. பை செக் கொடுக்குறாங்க. செக் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம்னா இங்கே பேங்க் இன்வால்வ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல லெட்ஜர் எது கிரியேட் பண்ண வேண்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், லெட்ஜர் வந்துட்டு செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்ட் அப்படின்றது மட்டும் டெபாசிட் அசெட்டில் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து ஸ்டெப் 2 நம்ம போயிடலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு பேங்கும் செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்ட்டும் இன்வால்வ் ஆகுது இந்த இதில் இருக்கக்கூடிய லெட்ஜரு. அதில் பேங்க் நம்ம ஆல்ரெடி தெரியுன்றதுனால செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்ட் அப்படின்றத மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளியராக லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா எஸ்கேப் பண்ணி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போய் லெட்ஜருக்கு போய் சிங்கிளில் கிரியேட் கொடுத்துட்டு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அண்டர் வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அசெட் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துட்றேன். 2 டிஇ தான் டைப் பண்ண, ரைட் சைடில் செலக்ட் ஆகிடுச்சு. என்ட்ரிக்கியை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இது இன்வென்ட்ரி வேல்யூஸ் அஃபெக்டட் நோனே வச்சுக்கோங்க. ஓப்பனிங் அமௌண்ட் எதுவும் கொடுக்க வேணாம். என்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பணம் இதுக்கு பெய்டு பண்ணுறோம். அப்போ FY பேமெண்ட் அப்படின்றது இதோட இந்த வவுச்சரோட ஷார்ட்கட் கீ. அப்போ டைப் ஆஃப் வவுச்சர் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே FY பேமெண்ட்டு, டேட்டு மட்டும் 2/4 மாற்றணும். அதுக்கப்புறமேட்டு டிஆரில் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கணும், சிஆரில் ஃபெடரல் பேங்க் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால இப்போ நம்ம அதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலிக்கு போயிடுறேன். அக்கௌண்டிங் வவுச்சர் வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல FY பேமெண்ட் அப்படின்றத கொடுக்குறேன்.
எஃப்ஐ பேமெண்ட் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு டிஆரில் என்ன கொடுக்கணும்னா செக்யூரிட்டி டெபாசிட். அதனால் செக்யூரிட்டி டெபாசிட் டைப் பண்ணுங்கள், இல்லாட்டினா இந்த மாதிரி டவுன் ஆரை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா செலக்ட் பண்ணலாம். டவுன் ஆரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா தான் வரும். வந்துருச்சு. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 40,000. சிஆரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெடரல் பேங்க் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. செக் நம்பர் மற்றது எல்லாமே கேட்குது. நம்ம எதுவுமே அங்கே கொடுக்காதனால நீங்கள் பிளாங்காகவே என்ட்ரு பண்ணி முடிச்சிடணும். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3வது டிரான்சாக்ஷனுக்கு போகிறோம். 3வது டிரான்சாக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்ககிட்ட கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அது 2-4 தான். அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம போன என்ட்ரியை 1-4லேயே போட்டு முடிச்சிட்டோம். அதை எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு அப்போ சொல்லிக் கொடுக்குறேன். பட் இதே மாதிரி இங்கே 2-4 டேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை இந்த என்ட்ரியில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் ஒரு 25,000க்கும், கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஒரு 35,000க்கு, அசம்பிளிங் டேபிள் ஒரு 10,000க்கு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் ஒரு 50,000 நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லெஜர்ஸ் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லெஜர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ்டு அசெட்டு, அசம்பிளிங் டேபிள் ஃபிக்ஸ்டு அசெட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்படின்றதும் ஃபிக்ஸ்டு அசெட்டு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் அப்படின்றதும் ஃபிக்ஸ்டு அசெட்டு, நேஷ்னல் ட்ரேடர்ஸ் அப்படின்றது கடன் கொடுத்ததுனால சன்ரை கிரெடிட்டார்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் பண்ணிவிட்டு லெஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு போகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே லெஜர் கிரியேட் பண்ணுறது தான் முக்கியம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜர் கிரியேட். சரியா? என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ். எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ்டு அசெட். இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், நோ கொடுத்துருங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சிருங்க. ஓகே. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு அசெட். அது அப்படியே வச்சுட்டு என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ். அதுக்கு முன்னாடி அசம்பிளிங் டேபிள்ஸ். அண்டர் குரூப் ஃபிக்ஸ்டு அசெட். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அசம்பிளி டேபிளுக்கு அடுத்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் அண்டர் குரூப் ஃபிக்ஸ்டு அசெட் தான். அப்படியே முடிச்சிடலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண வேண்டியது நேஷ்னல் ட்ரேடர்ஸ். நேஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரை கிரெடிட்டார்ஸ். ஏன்னா கடனுக்கு கொடுக்குறதுனால அவரோட தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். சன்ரை கிரெடிட்டார்ஸ். டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு வந்து முடிச்சிருங்க. இந்த 4 லெஜருமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போங்க. கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துட்டு திரும்ப அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போய் லெஜர். நம்ம எப்படி குரூப்புக்கு ஆல் ஐட்டம் போய் டிஸ்பிளேல பார்த்தோமோ அதே மாதிரி லெஜரில் டிஸ்பிளேல மல்டி டிஸ்பிளேல ஆல் ஐட்டம் பார்க்கணும். ஆல் ஐட்டம் கொடுத்துருங்க. நம்ம கிரியேட் பண்ண இது எல்லாமே இருக்கும். அது போக 2 லெஜர் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஒன்று கேஷு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போது நம்ம கிரியேட் பண்ண கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் இருக்குது, அசம்பிளி டேபிள் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஃபெடரல் பேங்க், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், நேஷனல் ட்ரேடர்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லி 2வதாக நம்ம கிரியேட் பண்ண லெஜர்ஸும் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரிஸ்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி இருக்குன்னா 4 டிஆர்
எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், அசம்பிளிங் டேபிள், ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் சொல்லி 4 டிஆர் இருக்குது, ஒரே ஒரு சிஆர் நேஷனல் ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் தான், ஆனால் அது அசட் பர்ச்சேஸ். அசட் பர்ச்சேஸ்னால் வாங்கி விற்கிறது கிடையாது, நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ இது வந்து ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் கிடையாது. இதில் டிஆர்லையும் சிஆர்லையும் என்ன வரலன்னு பார்த்தீங்கன்னா பேங்கோ கேஷோ வரல. அதனால இது F7 ஜேர்னல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். F7 ஜேர்னல் சொல்லி எடுத்துக்கிறோம். அதனால இது மட்டும் நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரியாக நம்ம போடணும். இதில் 4 டிஆர் இருக்குது, 4 டெபிட், 1 கிரெடிட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேட் வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இதில் நான் சொல்லித்தர போகிறேன். அதே மாதிரி அந்த வவுச்சரில் டேட்டை எப்படி மாற்றுறது, ஆல்ட்ரு பண்ணுறதுன்றதுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைனலாக அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆல்ட் டேப் கொடுத்தாச்சு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் ஆகிட்டு வெளியே வரோம். அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறேன், F7 ஜேர்னல் ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த இடத்துல கூட இப்படி கிளிக் பண்ணிக்கலாம், F7 சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஆர் கேட்குது. மொதல் டிஆர் என்னன்னு பார்க்குறேன். எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் 25,000 ரூபா. ELன்னு டைப் பண்ணுறேன், செலக்ட் ஆயிடுச்சு. 25,000 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். அடுத்து சிஆர் கேட்குது. இது முக்கியமான விஷயம். இங்கே டிஆர்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சிஆர்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துட்டு டிஆர் அடுத்தடுத்து டைப் பண்ண முடியாமல் போயிடும். அதனால மறக்காமல் இந்த பிளேஸுக்கு வந்த உடனே டிஆர் அப்படின்னு சொல்லி போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மல்டி டிஆர் இருக்கும்போது நம்ம தான் சுதாரிப்பாக இருக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் 35,000. அதுக்கடுத்து திரும்பவும் சிஆர் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஆரை ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஓகே, குட். அதே மாதிரி பண்ணுங்கள். அசம்பிளிங் டேபிள் 10,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 50,000. சிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேடர்ஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இதோட டோட்டல் அமௌண்ட் அதுவாகவே டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நேஷனல் ட்ரேடர்ஸோட பணம். அதனால அப்படியே கொடுத்தாச்சு. என்ட்ரு பண்ணி முடிச்சிருங்க. இது மாதிரி வரது ஸ்க்ரீனுக்கெலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். நேரேஷன் டைப் பண்ணணும்னா எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் டைப் பண்ணுங்கள். இல்லாட்டினா நான் விட்ட மாதிரி பிளாங்காக விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ட்ரையல் அண்ட் ட்ரைனிங்கில் தான் இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நேரேட் பண்ணி தான் ஆகும். ஓகே, அக்செப்ட் கொடுக்குது. என்டர் கொடுக்குறேன். இல்லாட்டினா ஒய்யை ப்ரெஸ் பண்ணணும். என்டர் கொடுத்துறேன். இப்போ இதோட நம்மளுக்கு எது முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ரொம்ப தெளிவாக முடியுது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் பார்க்கலாம். Example 4, on 2/4/2020, the company withdraw rupees 1 lakh from the bank for office use. ஆஃபீஸ் யூஸ்க்காக பணம் என்ன 1 லட்ச ரூபா எடுக்கிறாங்க. அதில் ஆஃப் விச் rupees 50,000 வாஸ் கிவன் அஸ் அட்வான்ஸ் ஃபார் பெட்டி கேஷ். பெட்டி கேஷுக்கு 50,000 ரூபா அட்வான்ஸாக கொடுத்துட்றாங்க. ஓகே, நம்ம பணத்தை நம்ம தான் எடுக்கிறோம், நம்ம பெட்டி கேஷ் கிட்ட தான் கொடுக்க போகிறோம். 50,000 ரூபா மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் 50,000 என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லலை. அப்போ என்ன பண்ணுவாங்க, வித்ட்ரா அப்படின்னாலே மொத்தம் 1 லட்ச ரூபா கையில் தான் பணம் இருக்க போகுது. அதில் 50,000 மட்டும் பெட்டி கேஷுக்கு தராங்கன்னா மிச்சம் 50,000 கேஷியர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணுறது பேங்கில். அப்போ வித்ட்ரா பண்ணுறது பேங்கில் அப்படின்றப்போ சிஆர் வந்துட்டு ஒரு சிஆர் தான். பட் டிஆர் வந்து பார்த்திங்கன்னா பெட்டி கேஷுக்கு ஒரு 50ம் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கேஷுக்கு ஒரு 50ம் கொடுக்கணும். அப்போ 2 டெபிட்டு 1 கிரெடிட் நான் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது இதுலேயும் பாருங்கள், நான் வவுச்சர் டேட் சேஞ்ச் பண்ணுறதா உங்களுக்கு 3வது எக்ஸாம்பிளில் சொல்லலை. இப்போயாவது 4வது எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். அதுக்கு முதல்ல பெட்டி கேஷ்னு ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எஸ்கேப் பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் டேலிக்கு போயிட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போயிட்டு லெஜரில் போயிட்டு கிரியேட் கொடுக்குறோம். கிரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டி கேஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டாச்சு. அண்டர் குரூப் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இன் கேண்ட் CAS அப்படின்னு டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கேஷ் இன் கேண்ட் ரைட் சைடில் செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். செலக்ட் ஆகிருக்கா? இப்போ நான் வெறும் என்டர் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கேஷ் இன் கேண்ட் வந்துடும். என்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எஸ்கேப் பண்ணிவிட்டு என்ட்ரிஸ்க்கு போகிறேன். என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பணத்தை நம்மளே தான் எடுத்துக்கணும் அப்படின்றனால F4 கான்ட்ரா. அப்போ அக்கௌண்டிங் வவுச்சரில் போயிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுறேன். கான்ட்ரா கொடுத்துட்றேன்.
இப்போது டேட்டை நான் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் த டேட்டுக்கு ஷார்ட்கட் கீ F2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா இந்த F2 பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுவே 1.4 இருக்குது. இங்கே 1.4 இருந்து F2 கொடுத்தோம்னா 2.4 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த டேட்டில் இருக்கமோ அதுக்கு அடுத்த டேட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். இப்போ 2.4 இங்கே இருக்குது, அதை நீங்கள் அப்படியே 2.4 வச்சுக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ சிஆரில் வந்து என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஆரில் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஃபெடரல் பேங்க் தான் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. எவ்வளோ பணம் எடுத்துருக்கோன்னா 1 லட்ச ரூபா எடுத்திருக்கோம். செக்கு தான். ஓகே, நம்பர்லாம் தெரியாது. டிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஆர் வந்துட்டு பெட்டி கேஷ் மொத்தமாக 1 லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபா ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா 50,000 மட்டும் டைப் பண்ணணும். 50,000 டைப் பண்ணி ஒரு என்ட்ரு பண்ணிங்கன்னா திரும்ப டிஆர் கேட்கும். ஏன்னா பேலன்ஸ் இந்த 50,000 டிஆரில் தொங்குது இல்லையா, அது எதுக்குன்னு சொல்லி கேட்கும். இந்த டிஆரில் நார்மலாக நீங்கள் கிரியேட் பண்ணாத ஒரு கேஷ் லெஜர் இருக்கும் இல்லையா, அதை செலக்ட் பண்ணி 50,000 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ட்ரு பண்ணி முடிச்சிருங்க. இப்போ இதோட நம்மளுக்கு என்ன முடியுதுன்னா வவுச்சர் என்ட்ரி நம்மளுக்கு முடியுது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லாமல் விட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஜர் கிரியேட் பண்ணுறதுலாம் நமக்கு சொல்லியிருக்கோம். அந்த லெஜரை எங்கே போய் ஆல்ட்ரு பண்ணணும், ஏதாவது டெலிட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும். அதே மாதிரி என்ட்ரிஸ் நம்ம போட்டுக்கிட்டே வந்திருக்கோம். இந்த என்ட்ரிஸை பூரா எங்கே போய் நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம், ஏதாவது தப்பாக பண்ணிட்டோன்னா எப்படி போய் ஆல்ட்ரு பண்ணுறது, இல்லை அது எனக்கு வேணாம்னா எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட மெட்டீரியலில் இல்லை, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு வியூ த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்பயுமே கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ லெஜரை எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜரில் இங்கே இருக்க பாருங்கள் ஆல்டர். சிங்கிளில் ஆல்டர் போங்க, அதான் பெட்டர் சாய்ஸ். சிங்கிளில் ஆல்டருக்குள்ளே போயிட்டு எதை நீங்கள் ஆல்டர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சில ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதை ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்துட்டு அசம்பிளிங் டேபிள் கொடுத்துருக்கோம். நான் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் டேபிள்ஸ் அண்டு சேர்ஸ் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே நான் க்ரியேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஸ்க்ரீன் எனக்கு வந்துடும். இப்போது எனக்கு டேபிள்ஸ் வரையும் கரெக்டாக தான் இருக்குது. அண்டு சேர்னு வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அண்டு போட்டு சேர், கடைசிக்கு வந்து அண்டு போட்டு சேர்னு கொடுத்துட்றேன். இப்போது இது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் இருக்கும். ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துடுறேன். இப்படி நான் என்ன பண்ணிடலான்னா பாருங்கள், அசம்பிளிங் டேபிள் அண்ட் சேருன்ற மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எனக்கு அது தேவையில்லை, வெறும் அசம்பிளிங் டேபிள் மட்டும் எனக்கு இருந்தால் மட்டும் போதுன்னா திரும்ப அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு தேவையில்லாதது என்ன பண்ணலான்னா கடைசிக்கு வந்துட்டேன். இப்போ சேர் அப்படின்றது தேவையில்லாமல் இருக்குது, அதை டெலிட் பண்ணிட்டுறேன். அண்டையும் நான் டெலிட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிகிட்டே வரேன். ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இன்னொரு லெஜர் டெலிட்னு ஒரு லெஜர் நான் கிரியேட் பண்ணி அது உங்களுக்கு டெலிட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அதான் முக்கியம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போயிட்டு இப்போ ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். சிங்கிளில் தான் நான் கிரியேட் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜரில் கிரியேட் போயிட்டு டெலிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இந்த டெலிட் அப்படின்றத வந்துட்டு ஃபிக்ஸ்டு அசெட்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குரூப் இருந்தால் கூட போதும், வச்சிடுறேன். இப்போ இதை வந்துட்டு அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை டெலிட் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெட்ஜரில் ஆல்டர் அப்படின்றதுல போய் எதை டெலிட் பண்ணணுமோ அதை முதல்ல ஆல்டர் ஸ்க்ரீனில் வச்சு ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம டெலிட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே இங்கே பாருங்கள் Alt+D டெலிட்டுன்னு காமிக்குதான். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணவான்னு கேட்கும். Alt+D ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா டிக்கு கீழே ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரு அண்டர்ஸ்கோர் டேலியில் போட்டிருந்தாங்கன்னா ஆல்ட் கீயையும் ப்ரெஸ் பண்ணி அந்த நம்பரையும் அந்த ஆல்பவர்ட்ஸையும் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்களா Alt+Dயை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போது எஸ்ஸை வந்துட்டு என்ட்ரு பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா ஒய் கொடுக்கணும், இல்லைன்னா எஸ்ஸை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். எஸ்ஸை டபுள் கிளிக் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடுச்சு. பாருங்கள், டெலிட் அப்படின்ற ஆப்ஷனே இங்கே இருக்காது. அப்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா லெட்ஜரை டெலிட் பண்ணுறது ஆல்டர் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் குரூப்புக்கும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இதே மாதிரி தான் கம்பெனிஸ்க்கும் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும்.
கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர் ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்டர் நம்ம பண்ணுறது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போய் வவுச்சர்ஸை ஆல்ட்ரு பண்ணுறது டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு இதில் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்பிளேக்குள்ளே போயிடுங்க. டிஸ்பிளேயில் டே புக்கு போயிடுங்க. டே புக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட என்ட்ரிஸ் எல்லாமே வரல, ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா டே புக் எப்போவுமே என்ன காட்டும்னா கடைசி நாளோட என்ட்ரி மட்டும் தான் காட்டும். இப்போ எல்லா டேட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பீரியடை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணணும்? பீரியடை சேஞ்ச் பண்ணணும். டேட்டை சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம 2 டேட்டில் பண்ணியிருக்கிறதுனால பீரியட் அப்படின்றத சேஞ்ச் பண்ணலாம். பீரியட் அப்படின்றது கொடுத்துட்றேன். நான் ஆரம்பித்தது 1/4 ஆரம்பித்தேன். அதனால் 1/4 2/4 வரை எனக்கு இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா எனக்கு 4 என்ட்ரியுமே எனக்கு வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும்தான் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த 15 லட்சம் மட்டும்தான் எனக்கு என்ன அப்படின்னா 1ஆம் தேதி. அதே இது அடுத்து 40,000 ரூபா வந்து 2ஆம் தேதி அப்படின்றதுனால அதுக்கு நேராக நான் என்ன பண்ணுறேன், டவுன் ஆரோ அப் ஆரோ யூஸ் பண்ணி அதுக்கு நேராக போய் வச்சுட்டு ஒரு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அது ஆல்டர் மோடுக்கு மாறிடுது. இப்போ டேட்டை பொறுத்தளவுக்கு 242020 போட்டு என்ட்ரு பண்ணுறேன். மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எப்படி என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்துட்டு எது 2ஆம் தேதி அப்படின்றது கிளியராக முடிஞ்சிருச்சு. இப்போ இதே இது வந்துட்டு 3வது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அப்படின்றது அந்த அசெட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணதும் 1ஆம் தேதி கிடையாது, 2ஆம் தேதி தான். இப்போ அதையும் அதுக்கு நேராக செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தேதியை வந்துட்டு 2.4 அப்படின்னு சொல்லி மாற்றி நம்ம என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துடலாம். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். இதில் வந்துட்டு எந்த விதத்துலையும் உங்களுக்கு சேஞ்சஸ் நீங்கள் பண்ண தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆல்டர் பண்ணுற ஸ்க்ரீனில் வச்சு தான் டெலிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஃபெடரல் பேங்கோட பெட்டி கேஸ் இருந்தது எனக்கு வேணாம் அப்படின்னா அது கூட என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து நிற்கும். இங்கே ஆல்ட் டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டெலிட் ஆகிடும். அவ்வளோதான். சரியா? ஓகே, ரொம்ப ஈஸி. டெலிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி கம்பெனி இன்ஃபோ, இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் எல்லாமே பார்த்துட்டோம். கம்பெனி இன்ஃபோ பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வியூ த ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம மெட்டீரியலில் வியூ த ரிப்போர்ட்ஸ் அப்படின்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியூ த ரிப்போர்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் போகணும். டே புக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேல டே புக் போகணும். அதே மாதிரி லெஜருக்கு கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர் அப்படின்னு சொல்லி போகணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொன்றையும் போயிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ட்ரையல் பேலன்ஸுக்கு டிஸ்பிளேல ட்ரையல் பேலன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளியராக காமிக்கும். இது டீட்டெயிலாக வேணும்னா ஆல்ட் F1 அப்படின்றது இங்கே மேலே இருக்கும். இந்த F2க்கு மேலே இருக்கும் ஆல்ட் F1. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் உங்களுக்கு காட்டுது. இப்படி இருக்கிறது நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் இல்லைன்ற மாதிரி பார்ப்போம். ஏன்னா நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்னால் லெஜர் டெபிட் கிரெடிட் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கணும். அப்படின்றப்ப நம்ம இங்கே லெஜர் வைஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, F5. அதை கொடுக்கலாம். இல்லாட்டா இதை கிளிக் பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே லெஜர் வைஸ் மட்டும் உங்களுக்கு கிளியராக வந்து நிற்கும். இப்போ உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிஸ்பிளேல டே புக் போகலாம். டிஸ்பிளேல டே புக் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நம்ம போனது தான். இது பாருங்கள், லாஸ்ட் டேட்டோட என்ட்ரிஸ் மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு காட்டும். நம்ம பீரியடை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 1/4 நமக்கு வேணுன்ற மாதிரி போட்டோம்னா எல்லா என்ட்ரியும் வந்து நிற்கும். சரியா? இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது லெஜர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதே டிஸ்பிளேக்குள்ளே கேட்வே ஆஃப் டேலியில் இதே டிஸ்பிளேக்குள்ளே ஓகே அக்கௌண்ட்ஸ் புக்கில் லெஜரில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிறையாவே இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் பேங்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 15 லட்ச ரூபா வந்திருக்கு. அடுத்து 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்திருக்காங்க. அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அது அந்த அமௌண்ட்டு வந்து 40,000 கிளியராக இருக்குது. இது பூரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கான கரஸ்பாண்டிங்காக நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு லெஜர் பார்க்குறது எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்பெனிஸை வந்துட்டு செட் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி கம்பெனிஸை ஆல்ட்ரு பண்ணுறதுன்றதான் கம்பெனி இன்ஃபோவில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். கம்பெனி இன்ஃபோவோட ஷார்ட்கட் கீ கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்ட் ப்ளஸ் F3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோடு போட்டாலே ஆல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். F3 போட்டிருக்கிறதுனால ஆல்ட் ப்ளஸ் F3 ப்ளஸ் F3 ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே. இங்கே
நீங்கள் கம்பெனி இன்ஃபோ கிளிக் பண்ணாலும் ஓகே. பாருங்கள், இப்போ கம்பெனி இன்ஃபோ நமக்கு வந்துருச்சு. கம்பெனி இன்ஃபோவில் கீழே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட், அது உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடியது தான். அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செலக்ட் கம்பெனி, சட் கம்பெனி, கிரியேட் அந்த ஆல்டர் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு கிரியேட் அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் நான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சட் கம்பெனி, செலக்ட் கம்பெனி, ஆல்டர் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ ஆல்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதை நம்ம ஆல்டர் பண்ண நினைக்கிறோமோ அந்த கம்பெனிஸை முதல்ல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். அதனால இப்போ நம்ம சட் அண்டு செலக்ட் கம்பெனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாலா இண்டஸ்ட்ரீஸை செட் பண்ண போகிறேன். அதுக்காக சட் கம்பெனி செலக்ட் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே பாலா இண்டஸ்ட்ரீஸை தான் செட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. ஆமாம், பாலா இண்டஸ்ட்ரீஸை தான் நம்ம செட் பண்ணணும். அதை மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்துட்டு பாலா இண்டஸ்ட்ரீஸ் செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாலா இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு செட் ஆகிடுச்சு. இப்போது நான் பாலா இண்டஸ்ட்ரீஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் செலக்ட் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன். செலக்ட் கம்பெனி அப்படின்றது அதை என்ட்ரு பண்ணோடனே லிஸ்ட் ஆஃப் கிரியேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே வரும். நாட் ஓன்லி இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி கிரியேட் பண்ணது மட்டும் இல்லை, நான் எத்தனை நாளாக ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாம் 2017 ப்ராக்டிஸ் பண்ணது கூட என்கிட்ட இப்போ இங்கே இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணதில் பாலா மட்டும்தான் இருக்கும். அதனால் பாலா மட்டும் ஈஸியாக முன்னாடியே இருக்கும், நீங்கள் கிரியேட் எடுத்துக்கலாம். இப்போ நான் பாலா இங்கே எனக்கு நான் வந்து தேடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, BALA டைப் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுது. இப்போ என்டர் கீ கொடுத்துட்றேன். சரியா? என்டர் கீ கொடுத்தவொடனே எனக்கு செலக்ட் ஆகிடுது. அப்போது நம்ம செலக்ட் பண்ண முடியும், செட் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், பாலா இண்டஸ்ட்ரீஸ் நான் ஓப்பன் பண்ணும்போது நான் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்கல. அப்போது நம்ம இப்போ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றேன். இல்லை எனக்கு வந்து இந்த கம்பெனிஸ்க்கு அட்ரஸே சேஞ்ச் ஆகுது, ஃபோன் நம்பர் சேஞ்ச் ஆகுது. அதனால் ஃப்யூச்சரில் நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸை ஏதாவது நான் கொடுத்துருந்ததை, ஆரிஜினில் கொடுத்துருந்ததை நான் வந்துட்டு ஏதாவது டெலீட் பண்ணணும், இல்லாட்டினா ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டினா அதை மாற்றணும், ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர் போகலாம். ஆல்டர் போகிறதுக்கு முன்னாடி எந்த கம்பெனிஸை நம்ம ஆல்டர் பண்ண போகிறோமோ, கம்பெனிஸ் டீட்டெயில்ஸை ஆல்டர் பண்ண போகிறோமோ, அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் ஆல்டருக்கு ஸ்க்ரீன் போகணும். ஏன்னா ஆல்டரில் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் காட்டும். அது வந்து செலக்ட் பண்ண, அதாவது எல்லா கம்பெனிஸ் லிஸ்ட்டும் வராது. ஏன்னா ஓப்பனான கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து நிற்கும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பாலா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஆரம்பத்தில் கொடுத்த அதே என்ட்ரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் ஃபோன் நம்பர் மட்டும் நான் கரெக்டாக கொடுக்குறேன். 0422 சம் ஒரு 8 டிஜிட் நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன். அண்டு மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபேக்ஸ் நம்பர் இப்போ யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா info@balaindustries.com அப்படின்ற மாதிரி இருக்குது. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www. பாருங்கள், இது எல்லாமே நான் ஆரம்பத்தில் கொடுக்கல. இப்போ தான் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் திரும்ப என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது அந்த மாடிஃபை பண்ணி என் டீட்டெயிலை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதனால எகெயின் வந்து இங்கே செக்யூரிட்டி கண்ட்ரோலோ வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலுமே திரும்ப ஒருட்ட வந்து ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்ட்ரு ஸ்க்ரீனை தெளிவாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ இதிலேருந்து வெளில வந்தேன்னா எனக்கு கம்பெனி இன்ஃபோ இருக்கும். கம்பெனி இன்ஃபோலேருந்து வெளியே வந்தேன்னா கேட்வே ஆஃப் டேலி வந்து நிற்கும். இப்போ இந்த கேட்வே ஆஃப் டேலி வந்துருச்சு. இப்போ நான் எனக்கு ஒரு கம்பெனிஸ் டெலிட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே டெலிட்டுக்கு நான் சொல்லித்தரும் போதெல்லாம் என்ன சொல்லிக்கிறேன், டெலிட்னே ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கம்பெனி இன்ஃபோக்குள்ளே போங்க. ஏன்னா கம்பெனி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி தான். கம்பெனி இன்ஃபோக்குள்ளே போகிறேன். இல்லாட்டினா Alt F3 ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டினா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நான் Alt F3 ப்ரெஸ் பண்ணல, பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு கிரியேட் கம்பெனி கொடுக்குறேன். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி கிரியேட்டை கொடுத்துட்டு டெலிட்னே ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டெலிட் இப்போ உடனே டெலிட்டும் பண்ண போகிறேன். அதனால் அட்ரஸ் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு டெலிட் மட்டும் செக் பண்ணுறதுக்காக தான் இதை கிரியேட் பண்ணுறேன். நீங்களும் கிரியேட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு அக்செப்ட் எஸ்ஆர்னோடையும் ஒரு என்ட்ரு பண்ணிவிடுங்க. கம்பெனி கிரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கம்பெனிஸ் கிரியேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கிரியேட் ஆகிடும். கம்பெனிஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாலாவும் ஓப்பனில் இருக்குது, டெலிட்டும் ஓப்பனில் இருக்குது. இப்போ இது எப்படி சார் டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஆல்டர் ஸ்க்ரீனுக்கு போய் தான் டெலிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்போ இங்கே நம்ம கம்பெனி இன்ஃபோக்குள்ளே இருக்கிறதுனால ஆல்டர் போயிடுறோம். இதே இது நம்ம கேட்வே ஆஃப் டேலியில் இருந்தோம்னா Alt F3 போட்டு கம்பெனி இன்ஃபோ வந்து ஆல்டருக்குள்ளே போகணும். இப்போ ஆல்டருக்குள்ளே போனோம்னா ஓப்பனில் இருக்க எல்லா கம்பெனி லிஸ்ட்டும் வரும். நீங்கள் பார்த்து டெலிட் பண்ணணும். ஓப்பனில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனி லிஸ்ட்டும் வரும். இப்போ நமக்கு பாலாவும் ஓப்பனில் இருக்குது, டெலிட்டும் ஓப்பனில் இருக்குது. அதனால் டெலிட்டை மட்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணி
இந்த ஸ்க்ரீன் வந்த உடனே டெலிட்டுக்கான ஷார்ட்கட் கீ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எந்த கீ? Alt + D. எஸ், Alt + D ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே டெலிட் எஸ்ஆர்னோ கேட்குது. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். என்டர் கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போது ஆர் யூ ஷுவர்? இப்போ பார்த்தீங்கன்னா அது டெலிட் ஆகிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் நோ கொடுத்தா கூட கம்பெனி டெலிட் ஆகாது. இப்போ நான் எஸ்ஏ கொடுத்துட்றேன், கம்பெனிஸ் டெலிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே கம்பெனி இன்ஃபோ உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஒரு சாம்பிளாக கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். லெட்ஜர் உங்களுக்கு கிளியராக கிரியேட் பண்ணி நம்ம அதை வச்சு தான் வவுச்சர்ஸே போட்டிருந்தோம். வவுச்சர் டைப் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு பே டிஃபைன்டே நிறையா இருக்கிறதுனால அதை நம்ம கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பெரிய பெரிய கம்பெனிஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க தான், நிறைய லாங் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறவங்க தான் வவுச்சர் டைப்லாம் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிக்குவாங்க. குரூப்புமே அதே மாதிரி தான். இருக்கிற லெட்ஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெளிவாக தெரிஞ்சாலே பேசிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதில் இருந்து நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குரூப் அண்ட் வவுச்சர் டைப் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பின்னாடி அழகாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இருந்தாலுமே நம்ம எக்ஸாம்பிள்ஸில் வவுச்சர் டைப்பில் வச்சு வேறு வெரைட்டிஸ் என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் அழகாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால ரொம்ப தெளிவாகவே கவனிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி கிளாஸ் இன்னையோட அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. இதோட கண்டினியூஸ் பார்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ முடிச்சாச்சு. இன்வென்ட்ரி இன்ஃபோ முடிக்க வேண்டிய பொசிஷனுக்கு நம்ம எதை முடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் உங்களுக்கு தெளிவாக நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். நான் அப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போய் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இது போக நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்லாம் போட்டிருந்தோம்னா பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நம்ம பார்க்குறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்க முடியும். நம்ம போட்டதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல், கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட்னு சொல்லி 4 சும்மா நார்மல் டிரான்சாக்ஷன் தான் போட்டிருந்தோம். ட்ரேடிங் டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ், சேல்ஸ்லாம் போடாதனால நம்மளால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு போய் பார்த்தாலுமே டேட்டாஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அதுக்கும் டீட்டெயில்டு எல்லாமே கான்செப்ட் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்படி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக உங்களுக்கு நான் ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 hour ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துட்டு கூட இல்லைன்னா ஒரு 15 minutes பார்த்துட்டு இன்ஸ்டாலேஷன் வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாடலாக பிரிச்சுக்கோங்க. ஒரு 15 minutes பிரித்து ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப முதலிருந்து 16வது minutesலேருந்து 30வது minutes வரையும் இப்போ இங்கே நான் போட நீங்களும் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை நல்லா வியூ ஃபுல்லாக 1 hour வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்கள். இல்லைன்னா மாடலாக 15 நிமிஷமாக பிரித்து கூட நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு கிளியராக போடுங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுனால தான் கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes நம்ம வந்துட்டு எக்ஸிட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் காம்பன்சேட் பண்ணி கொடுத்துட்றேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான டேலியை நம்ம அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து எல்லாம் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி கிளாஸ் இதோட ஃபினிஷ் ஆகுது. தேங்க்யூ.